ஜெயராமன் மற்றொரு முக்கியமானது வந்து இந்த இந்த ரேஷன் கடைகளுக்கான அந்த கொள்முதலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு. ஆனால் அதுலேயும் அதே அந்த கிறிஸ்டி நிறுவனத்துக்கு தான் வந்து மீண்டும் ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த நிறுவனம் அளித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கூட நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்க கரெக்டாக அந்த ரேஷன் அரிசி முறைகேட்டில் அது என்ன சார் பண்ணாங்க? ரேஷன் பொருட்களுக்கான அந்த ஒப்பந்த முறைகேடு, சர்க்கரை, பாமாயில், பருப்பு, இந்த 3 கொள்முதல்கள்ல கிறிஸ்டி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஊழல்களை அரங்கேற்றுகிறது. கிட்டத்தட்ட 2028 கோடி ரூபாய்க்கான ஊழல் புகாரை அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில நம்ம ஜூன் 2021 கொடுத்திருக்கோம். ஆனா இது வந்து ஏடிபி கவர்மெண்ட்ல இதே நிறுவனம் தான் கொள்முதல் பண்ணுது அதிமுக ஆட்சியில். ஆமா, அதிமுக ஆட்சியில் இவங்க தான் சப்ளை பண்றாங்க. 2015 முதல் 2021 வரை நடந்த ஊழல், அதன் மீது நம்ம புகார் கொடுக்கிறோம். அந்த புகார்ல பல்வேறு ஆதாரங்கள், இப்ப நீங்க சக்கரைன்னு எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு 35 ரூபா 36 ரூபா இருக்கு. நீங்க இன்னைக்கு போய் ரீட்டைல்ல சக்கரை வாங்கினீங்கன்னா கூட 45 ரூபா 47 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனா ஹோல்சேல்ல கிறிஸ்டி நிறுவனத்தை மட்டும் போட்டி போட வைக்க வேண்டும் என்று அவர்களை மட்டும் போட்டி போட வைத்து மற்ற போட்டி போட்டு கொண்டிருந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் வெளியே தள்ளி 35 ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருந்த சர்க்கரையை 47 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. கிறிஸ்டி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஹோல்சேல் ரேட்டே 47 ரூபாய் கொடுத்து கொள்முதல் பண்ணிருக்காங்கன்னா நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதுல மட்டுமே கிலோவுக்கு 10 ரூபா 12 ரூபாய். அது மட்டும் இல்லாம பருப்புல எல்லாம் 30 ரூபாய் 40 ரூபாய். இன்ஃபேக்ட் நாங்க இந்த அரசாங்கம் ஃபார்ம் பண்ண முதல் வாரமே ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். நீங்க கடந்த ஆட்சியில இருந்து இந்த ஊழல்கள் நடந்துட்டு இருக்கு, இப்ப புது ஆட்சியிலையும் இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 146 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்திருக்கிறாங்க கிறிஸ்டி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் 1 கிலோ பருப்புக்கு. ஆனால் இன்னைக்கு சந்தையில ஹோல்சேல் ரேட்டு வெறும் 90 ரூபாய் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக வெளிவிச்சோன்னா அந்த டெண்டர்களை கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் டெண்டர் போட்டு 20 நாள்ல மீண்டும் ஒரு டெண்டர் ஓபன் பண்ண செய்யப்பட்டது. அப்பொழுது டெண்டர் கண்டிஷன் எல்லாம் மாற்ற வைக்கும். டெண்டர் கண்டிஷன் எல்லாம் நீங்க மாத்துங்க, பழைய மாதிரி மாத்துங்க, நிறைய பேர் போட்டி போடுற மாதிரி வைங்க, கிறிஸ்டி நிறுவனம் மட்டும் போட்டி போடுற மாதிரி இல்லாம அப்படின்னு பழைய மாதிரி மாற்றி வைத்தவுடன் 10 பேர் போட்டி போட்டாங்க. போட்டி போட்டதன் விளைவு அனைத்து நிறுவனங்களும் கிட்டத்தட்ட 87 ரூபாய் 88 ரூபாய் 90 ரூபாய்னு ரேட்டு கொடுத்தாங்க. கிறிஸ்டி நிறுவனம், கிறிஸ்டியுடைய அந்த ராசி நியூட்ரிமிக்ஸ் நிறுவனமே 146 ரூபாய் கொட்டேஷன் கொடுத்தவங்களே 20 நாள்ல நாங்க 1 கிலோ பருப்பு 87 ரூபாய்க்கு சப்ளை பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று கொட்டேஷன் கொடுத்தாங்க. அவர்களே ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்க கிலோக்கு 60 ரூபாய் அதிகமாகத்தான் 20 நாள் முன்னாடி கொட்டேஷன் கொடுத்திருக்கிறோம், நாங்க படம் பிடிப்பதற்கு கொடுத்திருக்கிறோம், அவர்களே வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இது போன்று பல்வேறு ஒப்பந்தங்கள் அதற்கு முன்பு பருப்பு டெண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட 3 வருடங்களாக விரிவான விசாரணை என்ற பெயர்ல இழுத்தடிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா கிறிஸ்டி நிறுவனத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று பல்வேறு வேலைகள் நடப்பதாக நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரையே இந்த புகார்ல மாற்றினாங்க நடுவுல. அதுவே ஒரு மிக கேள்விக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன் ஐஓவை மாற்றினாங்க அப்படிங்கிறது அதுவே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு. இதில் கிறிஸ்டி நிறுவனத்தை விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மாற்றினாங்களா என்னங்கிறது தெரியாது. நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துல போய் நீதிபதி கூட சொன்னாரு, இப்படி ஸ்பூன் ஃபீட் பண்ற அளவுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாங்களே, இதற்கு மேலும் உங்களுக்கு என்ன வேணும்னு கூட கேட்டாரு. அப்பொழுது நீதிமன்றத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை எங்களுக்கு இன்னொரு 6 மாத கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், ஒட்டுமொத்தமாவே விரிவான விசாரணைக்கு 6 மாதம் தான் காலம், இவங்க ஆல்ரெடி 2 வருஷம் ஓட்டிட்டாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் புதிதாக ஒரு ஐஓ வந்திருக்கிறாரு அதனால் நாங்கள் கேட்கிறோம்னு சொல்லி ஒரு 6 மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க. ஆனால் அப்படி வாங்கி அது 10-11 மாதம் ஆகிவிட்டது இன்றோட. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்து எல்லாம் செய்தால்தான் ஒரு எஃப்ஐஆரே கிடைக்கும் என்றால் இவ்வளவு தெளிவான ஆதாரத்துல கூட அப்ப அந்த நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக விளையாட்டு இப்பவும் அதே கிறிஸ்டி நிறுவனம் தான் அந்த ரேஷன் பொருட்கள் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் அதுல காம்படிஷன் என்ஷூர் பண்ணி நாங்க இன்னி வரைக்கும் பல ஒப்பந்தங்களை நாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். காம்படிஷன் இருக்கிற போய் எப்பெல்லாம் அந்த மாதிரி காம்படிஷன் மிஸ் ஆகுதோ நாங்க உடனடியாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கிறோம். ஸோ அதுல கிறிஸ்டி நிறுவனம் பெரிய அளவில் இல்லை. ஆனால் கிறிஸ்டி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சமீபத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல ஒரு மிகப்பெரிய ஊழல கிறிஸ்டி நிறுவனம் அரங்கேற்றி இருக்கிறாங்க. 5 வருடம் என்ற 3 வருடமாக சுருக்கி அதனால முடிச்சாங்க அரசாங்கம். இப்ப திமுக முடித்து அவங்க மீண்டும் ரீடெண்டர் விட்டது. இப்ப ரீடெண்டர் விட்டதிலையும் கிறிஸ்டி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுதியுள்ளது. இப்ப இதன் மீது அரசாங்கம் மிக அதிக விலைக்கு இந்த 2020 2023 டிஎம்கே பீரியட்ல மிக அதிக விலையில டிரான்ஸ்போர்ட் பேமெண்ட் கிறிஸ்டி நிறுவனத்துக்கு பே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் 5 வருஷம் 3 வருஷத்துல
வேற வழியே இல்லாம இது இப்படி போச்சுன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும் சொல்லிதான் அவங்க 5 வருஷம் டெண்டர் 3 வருஷம் முடிச்சாங்க. அப்படி இருந்தும் கூட மீண்டும் டெண்டர் போட்டு அந்த டெண்டர்ல நாங்க குற்றச்சாட்டு கூட வச்சிருந்தோம். இது வந்து மிக அதிக விலைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்காக தான் கோபால் ஐஏஎஸ்ஐ வந்து அரசாங்கம் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதே நாங்க வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வச்சிருக்கோம். ஏன்னா கோபால் ஐஏஎஸ் ஏற்கனவே கிறிஸ்டி நிறுவனத்திற்கு இப்ப டெண்டர்ல வந்து மிகப்பெரிய அதிக விலைக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்தவர். அவரை திடீர்னு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. இப்ப இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் எல்லாம் முடிஞ்சப்ப திரும்ப அவர் வெளியே போயிட்டாரு. டிரான்ஸ்போர்ட் டெண்டர் கிருஷி சம்பந்தப்பட்ட நிறுவனம் கொடுத்த பிறகு இப்போ மீண்டும் வந்து மிகப்பெரிய அதிக அளவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சோ இன்னைக்கு அந்த கிறிஸ்டி நிறுவனம் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவங்க மேல அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு. ஆனால் அரசாங்கம் இன்று வரை பிளாக் லிஸ்ட் செய்யல. இன்று வரை அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நீங்க முடிக்காதீங்க, முடிச்சு நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதீங்க, நீங்க எப்படியாவது இழுத்தடிப்பு செய்து அது ஒண்ணும் இல்லாம பண்ணுங்கன்னு டைல்யூட் பண்ற அளவுல தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இது வந்து அதிமுக ஊழலின் மீது திமுக அரசு வந்து அந்த அளவிற்கு அழுத்தம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுல இதை கிறிஸ்டி நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு.